செங்கோட்டையன் விஜய் கட்சியான தாவேகாவில் சேர்கிறார். செங்கோட்டையன் கொஞ்சம் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப அனுபவம் உள்ளவர். அவருக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ ரொம்ப பல விஷயங்கள் அவருக்கு தெரியும், அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம். அவரை அதிமுக தலைமை எப்படியாவது இழுத்திருக்கணும். இப்போ அவர் வெளில போனாருன்னு ஸ்டாலின் சேகர்பாபு அனுப்பி காலில் விழுகாத குறை கெஞ்சின்னு கெஞ்சியிருக்காங்க. செங்கோட்டையன் திமுகவுக்கு வரமாட்டேன்ட்டார். அதில் அவரை பாராட்டுறேன். எம்ஜிஆரின் உண்மையான தொண்டன், ஜெயலலிதா அவர்களின் உண்மையான தொண்டன். அதனால் என்ன எவ்வளவு இது வந்தாலுமே நான் திமுகவில் சேர மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தார்ல, அதுக்கு அவரை பாராட்டணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுக விட்டு போகாமல் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணியிருக்கணும். எடப்பாடி எல்லாரும் யார் போனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஓபிஎஸ் வரேங்கிறாரு, முடியாதுன்ட்டார். சரி, ஓபிஎஸ்க்கும் அவருக்கு தான் பிடிக்கலை. டிடிவி தினகரன் வரேங்கிறாரு, முடியுங்கிறார். டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு இல்லை, அதனால் அவர் வந்தால் பிரச்சனை பண்ணுவார். அது சரியான முடிவு. சசிகலாவுக்கு எடுத்தது சரியான முடிவு. ஆனால் ஓபிஎஸ் இவ்வளோ கெஞ்சிறவரே சேர்த்துருக்கலாம். அதுக்கடுத்தது செங்கோட்டையனையாவது எப்படியாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்துருக்கலாம். அதை பற்றி அவர் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் அமித்ஷா இங்கேருந்து அதிமுகவை இணைக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் அதிமுக உடஞ்சிக்கிட்டு இருக்கு, இவர் கவலைப்படாமல் இருக்கார். போயிட்டார் இவர் செங்கோட்டையன். போனது உறுதியாகிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் 3 பேர் பவர்ஃபுல் ஃபோர்ஸ். திமுகவில் செந்தில் பாலாஜி, கொங்கு மண்டலத்தில் அவர் திமுகவுக்கு. எடப்பாடிக்கு கொங்கு மண்டலத்தில் அவங்க ஜாதி இதில் அடிப்படையில் நிறைய செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இப்போ தாவேகாவுக்கு இங்கே ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ செங்கோட்டையன் போகிறதுனால கொங்கு மண்டலத்தில் 3 கட்சிகளும் இணையான ஒரு போட்டியை உருவாக்கும் அப்படிங்கிறது இதன் மூலம் வந்த செய்தி. அடுத்தது இந்த துக்ளக் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவிலேருந்து இன்னும் பல தலைவர்கள் வர ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன், திமுகவிலேருந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, இப்போ வர மாட்டாங்க. அந்த ஜனவரியில் பாருங்கள், திமுகவிலிருந்து நிறைய பேர் வெளியில் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் பேரை எல்லாம் நான் சொல்ல விரும்பலை. காரணம் எல்லாரும் சர்வேயை பார்த்துட்டாங்க. எங்கே சர்வே எடுத்தாலும் 100 பேர் சர்வே எடுத்தால் அதில் மெஜாரிட்டி 3 பேருக்கு யாருக்கு வருது அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காங்க உளவு பிரிவு. ஸ்டாலின் அப்படியே அதிர்ந்து உட்கார்ந்து விட்டார். திமுகவை விட மிக அதிகமாக முந்தி கொண்டிருக்கிறது டிவிகே.